Hello friends, welcome to Kavish Kid Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பேப்பர் ஹேண்ட் வாஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஹேண்ட் வாஷ் வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். வீட்ல இருக்கக்கூடிய சோப் வச்சு நம்ம எப்படி ஈஸியா ஹேண்ட் வாஷ் செய்யறது அப்படினு பார்த்தோம். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. சோ ரொம்ப நன்றி. சோ இதுவுமே வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்ல இருக்க பொருள் வச்சு ஈஸியா செஞ்சிரலாம். சோ இதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படினா வேற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோட் பேப்பர் இருக்குல்ல, அன்ரூல்டு பேப்பர், அதுதான் நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்க போகிறேன். ஸோ சாதாரண நீங்கள் ஒரு அன்ரூல்டு பேப்பர் வந்து ஒரு நோட்லேருந்து நீங்கள் கிழிச்சிக்கோங்க, போதுமானது. ஒரே ஒரு பேப்பரை கிழிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பேப்பர் கிழிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு பேப்பர்லேயே செய்து காமிக்கிறேன். ஸோ இந்த பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா காற்றுல பறக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விம் ஜெல் இருக்குல்ல, அந்த இது வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு எல்லா பக்கமுமே வந்து நல்லா தடவி விட்டுருங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து இதை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 2 பக்கமே கூட அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு பக்கம் அப்ளை பண்ணாலே போதுமானது தான். ஆனால் நீங்கள் வேணும் அப்படின்னா நல்ல நுரை வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 பக்கமே கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து பேப்பரோட ஒரு சைடு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆனால் அதுவே நல்லா தான் நுரை வருது. போதும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா பக்கமே படுற மாதிரி இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஆனால் பின்னாடி பேக் சைடு பாருங்கள், பேக் சைடுமே லைட்டாக ஒட்டுது. இந்த இடத்துல பட்டதுமே அந்த சைடு நல்லாவே வந்து இதாக இருக்குது. இப்போ வெயிலில் காய வச்சுக்கலாம். காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. மாடியில் காய வைக்கவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமே வந்து பேப்பர் நல்லா விரித்து வச்சுட்டு 2 பக்கம் செங்கல் வச்சுக்கோங்க. 2 பக்கம் செங்கல், ஏதாவது வெயிட்டுக்கு செங்கல் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஏதாவது வெயிட்டுக்கு வந்து 2 வச்சுக்கோங்க. ஸோ நான் 2 சைடுமே நான் செங்கல் வச்சுட்டு நடுவில் வந்து பேப்பர் வச்சு நான் அப்படியே காய வச்சுக்க போகிறேன். அதிகபட்சம் நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நல்லாவே காஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம விம் லிக்விட் இருக்குல்ல, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதுக்கு பதிலாக வேறு எதில் செய்யலாம் அப்படின்னா ரின் இருக்குல்ல, நம்ம வாஷிங் மிஷினில் ஊற்றுவோம்ல, ரின் மேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேணால் பியூர் சோப் இருக்குல்ல, அதை வந்து நல்லா வந்துட்டு கேரட் துருவிட்டு அதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வச்சு பாயில் பண்ணிவிட்டு அதை கூட இந்த பேப்பரில் நல்லா இது பண்ணிட்டு காய வச்சு நீங்கள் இது மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஜேர்னிக்கெலாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஈஸியாக பேக்கெட்டில் வச்சுட்டு பர்ஸில் வச்சுட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம காய வச்சுருந்தோம்ல பேப்பர், அது நல்லாவே காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நல்ல பேப்பர் ஹார்டாகவும் நல்லாவே காஞ்சி ட்ரையாகவும் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை. இப்போ நம்ம வேணுங்கிற ஷேப்பில் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டியாக வேணுமோ பெருசாக வேணுமோ உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நிறைய இடத்துல அதாவது இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லலாம் நம்ம பார்த்துருப்போம். கை கழுவுற இடங்களில் சில இடங்களில் வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இது வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம வேணுங்கிற ஷேப்பில் சைஸில் நம்ம கட் பண்ணி இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ எல்லா பேப்பருமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஏர்டைட் பாக்ஸ் வச்சுட்டு அதில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நமக்கு வேணும் அப்படின்னா 2 எடுத்து நம்ம பேக்கெட்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராவலிங்ஸ்லாம் போகிறப்போ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷீட் எடுத்து நான் இதில் பேப்பரில் கை கழுவி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு நுரை வருது அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம ட்ராவலிங்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு வாட்டர் கேன் தண்ணியே நமக்கு போதுமானது. ஒரு வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போனால் சும்மா லைட்டாக தெளிச்சோம் அப்படின்னாலே போதுமானது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நுர வருதுன்ட்டு. அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தண்ணி பட்டோட்டி லைட்டாக இதாகுது. இதே A4 ஷீட் அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அது வேணாலும் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இல்லாமல் குழந்தைங்களாம் வந்து அடிக்கடி வந்து நம்மளை விட குழந்தைங்க தான் வந்து விளாட்றேன்னு சொல்லிட்டு நிறைய கையை அழுக்கு பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து அவங்களாம் அடிக்கடி கை கழுவுங்க அப்படின்னா கை கழுவ மாட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து அடிக்கடி சோப் போட்டு கை கழுவுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களா. ஸோ அதுக்காக வந்து குழந்தைங்கள கை கழுவ சொல்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு பேப்பரை கிழிச்சு கொடுத்து நீங்கள் வந்து இதை கை கழுவுங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து பேப்பர் ஒரசுனா நுர வருதுன்னு சொல்லி கை கழுவுவாங்க. ஸோ அதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்ட்ட சொல்லி வச்சுருங்க. மற்ற ஏதோ முக்கியமான பேப்பர் எடுத்து இது மாதிரி தேய்ச்சிட்டு போகிறாங்க, நல்லா சொல்லி வச்சுருங்க. அம்மா கொடுக்குற பேப்பரில் தான் நீ கை கழுவணும், இதில் தான் நுர வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ணணும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ.